வணக்கம். இந்த வீடியோவில் வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில் இருந்துட்டு முக்கியமான எம்சிக்யூ இருக்குது. எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேசிக் கான்செப்டும் இதில் இருக்குது. இதை பார்த்தாலே போதும் நீங்கள் எக்ஸாமில் நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இப்போதான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி சம்பந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில் இருந்துட்டு முக்கியமான எம்சிக்யூ நம்ம பார்த்துடலாம். The fundamental vibrational frequency is directly proportional to mass of atom, bond length, square root of force constant, square root of reduced, square root of force constant. Then the formula thirumba paakalam, vibrational frequency nu is equal to 1 by 2 by the square root of k by u. Root of k by nu. அப்ப பாருங்க, so the vibrational frequency is directly proportional to what? Square root of k. Square root of k. K ங்கிறது force constant. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் C. Which of the following molecules will not exhibit in IR spectrum? O2. Oxygen. Oxygen. சரிங்களா? அதுல வந்து என்ன, இந்த டைபோல் மூமெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். டைபோல் மூமெண்ட் சேஞ்ச் ஆகாது. What is non-polar and IR in action? Which is true for the fundamental vibrational mode? என்ன நடக்கும்? அப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, ஃபண்டமெண்டல் டிரான்சிஷன், ஓவர்டோன், ஹாட் பேண்ட்ஸ். பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் வைப்ரேஷன் அப்படிங்கிறது டவுன் ஸ்டேட், அதாவது 0 to 1. சரிங்களா? டிரான்சிஷன் ஃப்ரம் 0 to 1. And harmonicity leads to, and harmonicity அப்படிங்கிறது என்ன? Harmonicity ஆகும் unequal spacing and overlap. So anharmonic oscillator show unequal level spacing and overlap. In harmonic oscillator, allowed transitions are harmonic oscillator plus or minus 1 del V is equal to plus or minus 1. Unharmonically என்ன ஆகும்? ஓவர்டோன், ஹாட் பேண்ட்ஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் plus or minus 2 plus or minus 3. சரிங்களா? அப்போ harmonic approximation allows only del V is equal to plus or minus 1. The unit of vibrational frequency in spectroscopy is centimeter minus 1. Option B, sir. Centimeter inverse 1. சரிங்களா? வைப்ரேஷனல் எனர்ஜி நம்ம என்ன செய்வோம், இந்த சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் வேவ் நம்பர்ல என்ன செய்வோம், நம்ம அதை நம்ம மெஷர் பண்ணுவோம். சரிங்களா? வேவ் நம்பர் சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் இஸ் யூஸ்ட். Which of the following has the highest vibrational frequency? ஈஸியா சொல்லிடலாம். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. அதாவது இந்த ஐஆர் ஸ்பெக்ட்ரம் இருக்கு இல்லையா, ஐஆர் ஸ்பெக்ட்ரத்துல OH தான் பாத்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் வந்து 3300 அபோவ் வந்து போகும். சரிங்களா? OH தான் இருக்கிறதுலயே ஹையஸ்ட் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி. OH stretching is usually above 3500 universe and highest among these. Which of the following does not affect IR intensity? Polarizability. இல்லையா? IR என்ன அஃபெக்ட் பண்ணாதது polarizability. Vibrational spectrum gives direct information about vibrational spectrum gives direct information about bond strength. The vibrational என்ன அர்த்தம்? bond stretching, bond twisting. So அந்த மாதிரி இதை நம்ம நினைச்சுக்கோம் bond strength. Since this vibration is directly proportional to this K, அதாவது stronger bond higher frequency அந்த. இப்போ வந்து ட்ரிபிள் பாண்ட்ல பாத்தீங்கன்னா ஹையர் ஃப்ரீக்வன்சி இருக்கும், டபுள் பாண்ட்ல பாத்தீங்கன்னா லோயர் ஃப்ரீக்வன்சி இருக்கும், சிங்கிள் பாண்ட்ல அதை விட லோயர் ஃப்ரீக்வன்சி இருக்கும். அப்போ ஸ்ட்ராங்கர் பாண்ட் அங்க வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சி இருக்கும். இதே போல எல்லா டாபிக்கும் நம்ம வந்து இந்த ஆன்லைன் கொஸ்டின் டிஸ்கஷன் டெய்லி நடந்துட்டு இருக்குது.
அதே போல ஆன்லைன் கிளாஸஸும் டெய்லி நடந்துட்டு இருக்குது. நீங்களும் இந்த ஆன்லைன் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு எக்ஸாம்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண போறீங்க. அதாவது பேசிக் கொஸ்டின்ஸ் இருக்குது, டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. எல்லாமே நீங்க இந்த ஆன்லைன் கிளாஸஸ் மூலமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடலாம். இந்த ஆன்லைன் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. அதில் நீங்க வாட்ஸ்அப் மூலமா இந்த ஆன்லைன் கிளாஸஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கிறத கேட்டுக்கிடலாம். இதே போல இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான ஆன்லைன் கிளாஸஸும் நடந்துட்டு இருக்குது. அதுலயே நீங்க ஜாயின் பண்ணிக்கிடலாம். எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸஸ் பிளஸ் டெஸ்ட் பேட்ச், அதுக்கப்புறமா பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ், அதுவும் இந்த 3 years வேலிடிட்டி, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம இந்த ஆன்லைன் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.